ஹாப்பி கேரின் வணக்கம். எல்லா அம்மாக்களுக்கும் என் இதயம் நிறைந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். என்னோட அம்மாவை இப்போ வரைக்கும் கூட நான் ஊருக்கு போனால் பார்த்தா ஹக் பண்ணிக்குவேங்க, கட்டி பிடிச்சிக்குவேன், கொஞ்சுவேன். அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா அது ஒரு எனர்ஜி. அது வந்து எல்லாரும் பண்ணுங்க, அம்மா வந்து கொஞ்சுங்களேன், ரொம்ப ஹாப்பி ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வயசில் கொஞ்சறதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தியாகுங்க, பிலீவ் மீ. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது எல்லாருமே இந்த தருணத்தில் நம்ம இப்படி இருக்கோம், நம்ம எல்லோரும் பேசுகிறோம், பார்க்குறோம், வைக்கிறோம், எல்லாமே நம்மளோட அம்மாவால் தான் இல்லைங்களா? அப்போது நம்மளோட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று வளர்த்து நம்மளை ஆளாக்கி நம்மளோடயே இருக்கிறது நம்மளோட அம்மா. நம்மளோட அப்பாவும் நமக்கு அம்மாவாக இருந்திருக்காங்க இல்லைங்களா? எனக்கு இந்த தருணத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். இது ஒரு ஹார்மனிக்காக நான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். இந்தியா வந்து நம்மளோட மதர்ஹுட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது அந்த தாய்மை அந்த தாய்மை உள்ளம் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணும்னு நான் சொல்கிறேங்க. எப்படின்னா, யாரெல்லாம் அன்கண்டிஷ்னல் லவ் ஷேர் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு தெரியுங்க நம்ம உள் மனசில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், உண்மையான அன்போடு அது வர்றது என்னென்னா, ஒரு மனைவிக்குள்ளேயும் ஒரு அம்மா இருக்கா, ஒரு ஒரு அப்பாக்குள்ளே ஒரு அம்மா இருக்கான்னு சொல்கிற மாதிரி ஒரு மனைவிக்குள்ளே ஒரு அம்மா இருக்கா, ஒரு குழந்தைகிட்ட ஒரு அம்மா இருக்கா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு அம்மா இருக்கா, அப்புறம் சில பேரை நம்ம அண்ணா தம்பியாக நினைப்போம், அவங்களுக்குள்ளேயும் ஒரு அம்மா இருக்கா. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து திடீர்னு ஒரு கால் வருங்க, நம்ம ஏதாவது ஒரு யோசனையில் இருப்போம். அப்போ வந்து சொல்கிறேன், டக்குன்னு நமக்கு ஏதாவது சொல்ல முடியாத சில விஷயங்களை டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம். அப்போது அந்த ஃப்ரெண்டுக்குள்ளேயும் ஒரு அம்மா இருக்கா. என்னென்னா அன்கண்டிஷ்னல் லவ். எதுக்காக திடீர்னு நமக்கு அந்த டைமில் சொல்லணும் சொல்லுங்கள்? கூப்பிடணும், பேசணும் இல்லைங்களா? பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு பிதாக்குள்ளேயும் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு தாய்மை உள்ளம் இருக்குது, குருக்குள்ளேயும் ஒரு தாய்மை உள்ளம் இருக்குது, கடவுளையும் நம்ம அம்மாவை தான் வணங்குறோம். என்னென்னா அம்மாவால் தான் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ். நம்ம குழந்தைங்களுக்குள்ளேயும் ஒரு அம்மா இருக்காங்க. யாரெல்லாம் அன்கண்டிஷ்னல் லவ் ஷேர் பண்ணுறாங்க அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அம்மா இருக்காங்கங்க. ஸோ ஒரு யூனிவர்சல் ஹார்மனிக்காக யாரெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம அவங்களோட அன்பை ஷேர் பண்ணிட்டே வரீங்களோ, இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு ஹார்மனி க்ரியேட் ஆகுங்க. இப்போது நம்மளோட ஃப்ரெண்டே கூட உனக்கு பிடிச்ச நான் இது பண்ணியிருக்கேன், நீ இன்னைக்கு சாப்பிடவா அப்படின்னு சொன்னால் கூட அதில் கூட ஒரு அம்மா இருக்காங்க இல்லைங்களா? அது ஒரு தாய்மை உள்ளம். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியான உறவுகளை நம்ம எல்லாருமே வந்து நம்ம நம்ம உள் மனசுக்குள்ளார இந்த ஒரு நேச்சர், அதாவது இந்த தாய்மை உள்ளத்தை எல்லாருமே அவங்க மனசுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டா இந்த பிரபஞ்சத்துக்கே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அது. ஸோ ஒரு ஹார்மனிக்காக எல்லாரும் ஒரு தாய் உள்ளத்தோட எல்லாரும் எல்லாத்தோடையும் பழகணும். அந்த அன்கண்டிஷ்னல் லவ் எல்லாத்துக்குமே இருந்தால் உலகத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் ஃபார் ஆல் அண்ட் ஆல்சோ ஃபார் த என்வயோன்மெண்ட். அதுக்காக எல்லாருமே இந்த ஒரு கேரக்டர், அதாவது எல்லாருக்குள்ளே இருக்குது, அதை வெளியில் கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.